வணக்கம். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தேவகோட்டையில பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல முனிசிபல் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்க தனாஸ் ஃபேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். வணக்கம் மேடம், இந்த கடையை பத்தி சொல்லுங்க. வணக்கம் சார். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் ஒர்க்கு. ஃபுல்லாக நீங்கள் பண்ணுறது எல்லாமே டிசைன் ஒர்க்கு தான். இப்போ நாங்கள் ஆரம்பிச்சு நியர்லி 3 years ஆகிருக்கு. சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். மிஷின் வச்சு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 3 years கம்ப்ளீட் ஆகிருக்கு. ரெண்டாவது ஃபுல் டிசைன் ஒர்க்கு, ப்ரைடல் ஒர்க்கு, ஆரி ஒர்க், எம்ப்ராய்டிங் ஒர்க், கட் ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் டேரெக்டாக வந்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணி உங்களை ஒரு ஃபுல்ஃபில்லாக போகலாம். அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கே கிடைக்கும். ஓகே, நீங்கள் இது என்ன பல்க் குவான்டிட்டியாகவும் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் வந்து ஒரு லிமிட்டடான ஒர்க், அதாவது 1 or 2 பீஸ் மட்டும்தான் பண்ணுவீங்களா? பல்க் குவான்டிட்டியும் பண்ணுறோம். அது போக இப்போ மேரேஜ் டைம்லலாம் வந்து நிறைய பேர் வருவாங்க. இப்போ மேரேஜுக்கு போகிறவங்க, மேரேஜுக்கு ப்ரைடல் ஒர்க்கு எல்லா ஒர்க்குமே நம்ம செய்வோம். டிசைனர் ஒர்க்கும் பண்ணிடுறோம். டிசைனர் ஒர்க்கும் பண்ணிடுறோம். இது இந்த மாதிரி எந்தெந்த இதுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க? சுற்றி காரைக்குடியிலேருந்து எல்லாம் பண்ணியிருக்கீங்க? காரைக்குடி, தேவகோட்டை, இப்போ ரீசெண்டாக நம்ம ஃபாரின் வரையும் கூட பண்ணியிருக்கோம். லண்டன், சிங்கப்பூர் வரையும் நீங்கள் இங்கேருந்து பண்ணி அனுப்பியிருக்கோம். ஏன்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு நிறைய ஃபாரின்ல இருக்கவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அவங்க. ஓகே, நீங்கள் சொன்னது சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி? சிங்கப்பூர், லண்டன், மலேசியாவையும் ஒரு கஸ்டமர் அங்கே தமிழ் ஆளுங்களுக்காக. நீங்கள் டிஷர்ட்டும் பண்ணுறதை கேள்விப்பட்டாங்க. டிஷர்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டிஷர்ட்டில் லோகோஸ் இல்லை பர்டிகுலராக ஒரு பிக்சர் கொடுத்து அந்த மாதிரி பிக்சர் பண்ண சொன்னாலும் ஓகே. அப்போ நாங்கள் டிஷர்ட் கொடுக்கணும். நீங்கள் மெட்டீரியல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் டிசைன் எந்த டிசைனும் சொல்லியிருக்கோம். சொல்லிவிட்டு என்ன அளவு என்ன மெஷர்மெண்ட்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அதில் நீங்கள் நாங்கள் சொல்கிற லோகோவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது எம்ப்ராய்டிங் ஒர்க்கா இல்லை நீங்கள் வந்து பிரிண்டட் மாதிரி பண்ணுங்க? இது பிரிண்டட் கிடையாது. பிரிண்டட் ஃபினிஷிங்க்கு நீங்கள் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டிங் த்ரெட் ஒர்க் மட்டும். நீங்கள் இது பண்ணுறது பிரிண்டட் ஒர்க் பண்ணுறது, அது எம்ப்ராய்டிங் பெஸ்ட்டா பிரிண்டட் பெஸ்ட்டா? பிரிண்டட் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது எரேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து லைஃப் லாங் நீங்கள் மிஷின் வாஷ் கூட பண்ணலாம். கேரண்டடாக நம்ம கொடுக்கலாம். ஓகே, எம்ப்ராய்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு ஈஸி மெயின்டைன். இது என்ன ஏதாவதுனா நம்ம வாஷ் பண்ணும்போது அது டேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் நம்பிக்கையாக மிஷினில் கூட, வாஷிங் மிஷினில் கூட போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த டேமேஜும் ஆகும். நீங்கள் உங்களோட ஒர்க்லாம் காட்டினீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறேன். இப்போ இது வந்து முடித்த கஸ்டமரோடது. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரைடலுக்கான டிசைன் தான். இது இப்போ நம்ம ஒரு மேரேஜ் போகிறோம் அப்படின்னா இது கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. இது என்ன சில்க் மெட்டீரியலா இல்லை நீங்கள் நார்மலாக காட்டன் மெட்டீரியலாக தான் பண்ணுவீங்க? அதாவது சாரீ பொறுத்தது. நம்ம காட்டன் சாரீக்கு கூட நம்ம போடலாம். இது வந்து சில்க் சாரீக்குள்ள ப்ளவுஸ். என்ன சாரீனாலும் என்ன மெட்டீரியல்னாலும் பண்ணலாம். நம்ம மெட்டீரியலோட குவாலிட்டி மட்டும் நல்லா இருந்தது அப்படின்னா நம்மளோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். டிசைன் ஒர்க்கோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். வெறும் எம்ப்ராய்டிங் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்லை ஸ்டோன் ஒர்க்கு இந்த மாதிரி எதுவும் பண்ணுறீங்களா? அந்த எம்ப்ராய்டிங்கோட சேர்த்து ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணுறோம். ஓகே, இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் கஸ்டமரோட விஷ் தான். ஸ்டோன் ஒர்க் வேணும்னா நாங்கள் வச்சு தந்துடுவோம். இல்லை எம்ப்ராய்டிங் மட்டும் போதும் அப்படின்னாலும் எம்ப்ராய்டிங் மட்டும் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து சிம்பிள் ஒர்க்கு. இந்த ஒர்க்கெல்லாம் வந்து சிம்பிள் ஒர்க்கு. ஓகே, ஆமாம், வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கீங்க. இது வந்து சிம்பிள் ஒர்க்கு. இது வந்து கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு காட்டன் சாரீக்கு அந்த மாதிரி. இது வந்து வார்லி டிசைன்ஸ். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வந்து நாங்கள் இந்த டிசைன் வந்து வார்லி டிசைன். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக பெயிண்டிங்கு. நம்ம வந்து இதை எம்ப்ராய்டிங்கில் கன்வெர்ட் பண்ணி நம்ம டிசைன்ஸ் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வார்லி டிசைன்ஸ்னால் பெயிண்டிங்லேருந்து எம்ப்ராய்டிங்கில் கன்வெர்ட். ஓகே, இப்போ இது வந்து சாம்பிளுக்கு நாங்கள் போட்டு பார்த்தது சொன்னோம். நம்ம வார்லி டிசைன்ஸ் வச்சு தீம் பேஸில் நம்ம டிசைன் பண்ணலாம். நம்ம இப்போ மேரேஜ் தீமு, இந்த மாதிரி வில்லேஜ் தீம், இதெல்லாம் வந்து வில்லேஜ் தீம். இதெல்லாம் பார்த்தா இந்த குஜராத்தி அந்த மாதிரி ராஜஸ்தானி ஸ்டைலில் இருக்குது. இந்த எம்ப்ராய்டிங் இந்த இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக இப்போ வந்து புதுசாக இதெல்லாம் ரீக்ரியேட் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வார்லிங்கிறது வந்து நார்த் இந்தியா. ஸோ இப்போ இது ஃபேமஸாக இருக்குது. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் ட்ரெண்டிங்காக இருக்க ஒர்க்கும் பண்ணுறீங்க. கண்டிப்பாக.
இதெல்லாம் நீங்கள் வந்து பிக்சரில் எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணுறீங்க டிசைன்? ஆமாம், நாங்கள் ஆன்லைன்லேருந்து பிக்சர் எடுத்துருவோம், ஃபோட்டோஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதை அதுக்கப்புறம் எங்களோட சாஃப்ட்வேரில் வச்சு டிசைன் பண்ணுவோம். இது இல்லாமல் இப்போ கஸ்டமர்ஸே வந்து கொடுத்தாங்கன்னா அதுவும் நீங்கள் பண்ணுறீங்க? நல்லா பண்ணுவாங்க. அவங்களுமே இப்போ எல்லாருமே வந்து ஆன்லைன்லேருந்து தான் எடுக்கிறாங்க. டிசைன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த டிசைன் போட முடியுமான்னு கேட்கும்போது நாங்கள் அதை டிசைன் பண்ணிட்டு தான். இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து சிங்கிள் ஹெட் மிஷினு. ஒரே சமயத்தில் நம்ம 12 நீடில் யூஸ் பண்ணிக்கலாம், 12 கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதிலே வந்துட்டு கட் ஒர்க் பண்ணலாம், பீட் ஒர்க்கு, இந்த மாதிரி ஒர்க்ஸ் நிறையா பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தான் லேட்டஸ்ட்டாக நம்ம கொண்டு வந்த மிஷின் இது. இப்போ நீங்கள் சிங்கிள் ஹெட் மிஷின்றீங்களே, இதானே ஃபேக்ட்ரியிலே இருக்க மிஷின்? இல்லை, ஃபேக்ட்ரியில் இருக்கிறது வந்து அட் அ டைம் வந்து ஒரு 20 ஹெட் இருக்கும். அது வந்து மல்டி ஹெட் மிஷின் சொல்லுவாங்க. ஒரே சமயத்தில் 20 டிசைனை ஒரே டைத்தில் போட முடியும். இங்கே வந்து நம்ம சிங்கிள் பீஸு சிங்கிள் டிசைன் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இது அப்படியே ஃபேக்ட்ரிக்கு உள்ள மாதிரி நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஹெட்டாக நீங்கள் ஃபேக்ட்ரி ஃபினிஷிங் நீங்கள் தரலாம். ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். வேறு எந்த மிஷின் ஒர்க்கில் இல்லாத ஃபினிஷிங் வந்து இந்த இதில் இருக்கும். இந்த மிஷினோட வேறு என்ன ஸ்பெஷல், என்னென்ன இருக்குது? இப்போ இதில் வந்து இந்த சென்னிலி டிவைஸ் நாங்கள் வச்சுருக்கோம். இது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, இதுக்கான சோர்ஸ் இன்னும் இங்கே வரலை, அதனால இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சுருக்கோம். இதோட ஃபினிஷிங் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம சின்ன குழந்தைங்களோட கார்மெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் அந்த எம்போஸ்டு டைப்லாம் வந்து இந்த மிஷினில் நம்ம யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து சென்னிலி மிஷின். சென்னிலி. இப்போ நீங்கள் டிசைனை வந்து நீங்கள் சிஸ்டமில் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதில் அப்டேட் ஆகிருங்களா? நம்ம டிசைன் வந்து சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணி முடிச்சுட்டு பென்ட்ரைவ் தான், பென்ட்ரைவில் கொண்டாந்து இங்கே இருக்க சிஸ்டமில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இங்கே டிஸ்பிளே ஆகிடும். கிக்ஸ்ட்ரா சேனலை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.